அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். தமிழில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்கள். இஃப் 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய், தென் ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட 10%ங்கிறது ஒய்யோட 20%க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் எக்ஸ் இஸ் டு ஒய் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நாம் எக்ஸ் இஸ் டு ஒய்ங்கிறத எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 10% ஆஃப் எக்ஸு, 10% ஆஃப் எக்ஸு இது வந்து 20% ஆஃப் ஒய்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 20% ஆஃப் ஒய்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டும் ஈக்குவலாம். இப்போ 10% ஆஃப் எக்ஸ்னால் நம்ம எப்படி எழுதலாம்? 10%னா 10/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 20/100 ஒய்ன்னு எழுதலாம். கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1/10xன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணோன்னா 1 5ன்னு வரும். அப்போ 1/5 ஒய்ன்னு வரும். ரைட்டா? ஸோ அதை அடுத்து எப்படி எழுதலாம்னா x/10 ஈக்குவல் டு y/5ன்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ் பை ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒய்யை வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம், இந்த 10ங்கிறத இங்கே கொண்டு போயிடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ x/y ஈக்குவல் டு 10/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா இது 2ன்னு வரும், இது 1ன்னு வரும். ஸோ அப்போ x/yங்கிறது 2/1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2/1ங்கிறத நம்ம ரேஷியோவாக எழுதணும்னா 2:1 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். ஸோ ரெண்டாவது கொஷின். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7:3, தென் ஃபைண்ட் த ரேஷியோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7:3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரேஷியோவில் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பின்னத்தில் எழுதிக்கலாமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7/3ன்னு எழுதலாமா? சரிங்களா? ஸோ இங்கே ரேஷியோவில் உள்ளதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பின்னமாக எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 7க்கு சமம், அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 3க்கு சமம். கரெக்டாக? நடுவில் ஈக்குவல் இருந்தால் அதான அர்த்தம். ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய்ங்கிறது 7க்கு சமம், அதே மாதிரியே எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 3க்கு சமம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட வேல்யூஸை கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை பாருங்கள். ஸ்ட்ரைட்டாகவே இது ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னு வச்சுங்களேன். ஸ்ட்ரைட்டாகவே இதுவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2xன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 3 10. ரைட்டுங்களா? ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 10ன்னு நமக்கு கிடைக்கிது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 2 ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை போட்டோன்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருந்ததா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 5 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குமா? ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸில் இருக்குது. அப்போ ஒய்யை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 3யை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட போட்டிருக்கலாம் இல்லையா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிருந்தால் இன்னும் சிம்பிளாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம்.
y பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ ஒய்யை வந்து நான் இங்கே கொண்டு போயிடுறேன். இங்கே ப்ளஸில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ 5 மைனஸ் 3 = y. ரைட்டா? ஸோ அப்போ 5 மைனஸ் 3 என்ன 2ன்னு வரும். 2 = yன்னு வரும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 வேல்யூஸை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இஃப் a:5 b:7 c:8 தென் a+b+c/a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். a:5ங்கிறதும் b:7ங்கிறதும் c:8ங்கிறதும் சமன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ a:5 b:7 c:8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை வந்து இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரேஷியோவில் இருக்கிறதுனால இதை a/5ன்னு எழுதலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா b/7ன்னு எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை c/8ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 3மே சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 3மே சமம்ங்கிறதுனால நாம் வந்து இதுக்கு வந்து நாம் என்ன சொல்கிறது, நாம் வந்து இதை ஒரு நம்பராக அஷ்யூம் பண்ணோம். அந்த நம்பர் நமக்கு தெரியாதனால ஆஸ் யூஷுவல் வந்து எக்ஸு ஒய்ன்னு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு தான் அடுத்து நம்ம நார்மல் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணணும். இந்த 3ம் சமம். ஓகேவா? அதாவது இந்த 3ஓட மதிப்பும் சமம். ஆனால் அந்த மதிப்பு என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி எக்ஸு ஒய்ன்னு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். இது நார்மல் ப்ரொசீஜர். பட் அதுக்கு பதிலாக நான் இந்த கொஷினுக்கு மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். அந்த ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இருந்தால் இப்போதைக்கு இதை விட்டுருங்க. சரிங்களா? இதை நாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ இதை மட்டும் வச்சுப்போம். இந்த மாதிரி இருந்தால், அதாவது மேலே ஒரு ஆல்ஃபபெட் கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா, இந்த கீழே இருக்குது இல்லையா, இந்த நம்பர் தான் இந்த ஆல்ஃபபெட்டோட வேல்யூவாக இருக்கும். ஸோ மேலே ஒரு ஆல்ஃபபெட் கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா இந்த நம்பர் தான் இந்த ஆல்ஃபபெட்டோட வேல்யூவாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த மாதிரி 3மே ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? 3ஓ 2ஓ மேலே ஒரு ஆல்ஃபபெட் கீழே ஒரு நம்பர் வச்சு 3ஓ 2ஓ இதேமாரி கொடுத்துருந்தா மேலே இருக்கிற ஆல்ஃபபெட் தான் வந்து மேலே இருக்கிற ஆல்ஃபபெட்டோட வேல்யூ தான் இந்த கீழே இருக்கிற நம்பராக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா இதில் a = 5 b = 7 c = 8. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 3 வேல்யூவும் கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பண்ணலாமா? ஏவுக்கு பதிலாக 5 போட்டுப்போம், பிக்கு பதிலாக 7 போட்டுப்போம், சிக்கு பதிலாக 8 போட்டுப்போம், பை ஏக்கு பதிலாக 5 போட்டுப்போம். ஸோ 5 + 7 18 5 + 7 12 12 8 20 20/5. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 4. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த கொஷினை எடுத்தனே. ஸோ அதனால் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 4th கொஷின் பாருங்கள். The ratio of milk and water in 64 liters of a mixer is 5:3. What amount of water is added to make the ratio 3:5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 64 லிட்டர் அளவு கொண்ட ஒரு கலவை இருக்குது. அந்த கலவையில் பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணியும் இருக்குது. சரிங்களா? பாலும் தண்ணியும் கலந்த 64 லிட்டர் அளவு கொண்ட ஒரு கலவை இருக்குது. ஸோ அதில் பாலும் தண்ணியும் எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:3ங்கிற அளவில் இருக்குது. சரிங்களா? பால் மற்றும் தண்ணியின் விகிதம் பார்த்தீங்கன்னா 5:3. இப்போது இந்த கலவையில் இந்த 64 லிட்டர் இருக்கிற இந்த கலவையில் மேற்கொண்டு எவ்வளோ தண்ணியை சேர்த்தா இந்த ரேஷியோ வந்து இப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5:3ன்னு இருக்கிற இந்த ரேஷியோ 3:5ன்னு மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 64 லிட்டர் ஓகேவா, ஒரு மிக்சர் ஒன்று, அதாவது ஒரு கலவை ஒன்று இருக்குது. சரிங்களா?
இந்த கலவையில் பார்த்தீங்கன்னா பால் இருக்குது, அதுக்கப்புறம் தண்ணி இருக்குது. சரிங்களா? இதில் பால் எவ்வளோ பங்கு இருக்குது, அதாவது இந்த 64 லிட்டரில் பால் எவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பங்கு இருக்குது. கொஷினில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 5 பங்கு இருக்குது. அதே மாதிரியே தண்ணி பார்த்தீங்கன்னா 3 பங்கு இருக்குது. ஸோ இந்த 5 பங்கு பாலும் இந்த 3 பங்கு தண்ணியும் சேர்ந்து தான் இந்த 64 லிட்டர் கலவையை உருவாக்கியிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம், இந்த 5 3 நம்ம கூட்டினோன்னா 8ன்னு கிடைக்குமா? அப்போ இந்த 64 லிட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 8 பங்காக பிரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 64 லிட்டருங்கிறது 8 பங்காக பிரிஞ்சிருக்கு உள்ள. அதில் 5 பங்கு வந்து பால் இருக்குது, 3 பங்கு தண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும் எவ்வளோ இருக்குது, தண்ணி மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 64 லிட்டரில் பால் மட்டும் எவ்வளோ இருக்குது, தண்ணி மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த 64 லிட்டருங்கிறது 8 பங்காக பிரிஞ்சிருக்கா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா 64/8ன்னு போடலாமா? சரிங்களா? ஒரு பங்கோட அளவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் மொத்த அளவான 64 இந்த பங்கால் வந்து நம்ம வகுக்கிறோம். 64/8ன்னு போட்டால் 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா 8 லிட்டர். ரைட்டுங்களா? மொத்தம் வந்து 64 லிட்டர், அதில் ஒரு பங்கு வந்து 8 லிட்டர். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பால் எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பங்குங்கிறது 8 லிட்டர்னா பால் எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 8. ஏன்னா பால் 5 பங்கு இருக்குது, ஒரு பங்குங்கிறது 8 லிட்ரு. ஸோ அப்போ 5 8 40 லிட்டர் வந்து பால் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா 3 பங்கு, நமக்கு ஒரு பங்குங்கிறது 8 லிட்ரு. அப்போ 3 8 24 லிட்டர் வந்து தண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 40 லிட்டர் பாலும் 24 லிட்டர் தண்ணியும் சேர்ந்து தான் 64 லிட்டராக டோட்டலாக ஒரு கலவையாக இருக்குது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டு ஆர்டர் டு மேக் த ரேஷியோ 3:5 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே 24 லிட்டர் தண்ணி இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட ரேஷியோவை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5/3ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சரிங்களா? 40 லிட்டர் பால், அதுக்கப்புறம் 24 லிட்டர் தண்ணி, இதோட ரேஷியோ தான் 5/3. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் வாட்டருடைய ரேஷியோ தான். சரிங்களா? இந்த 5:3ங்கிறது மில்க் அண்ட் வாட்டருடைய ரேஷியோ. ஸோ மில்க் 40, பால் வந்து 24, இதோட ரேஷியோ எப்படி இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். சரிங்களா? அது எவ்வளோ சேர்க்குறோம் நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவை எக்ஸ் லிட்டர்னு வச்சுப்போம். ஸோ அப்படி சேர்த்தோன்னா இந்த ரேஷியோ என்ன ஆகுனா 3/5 மாறுதான். சரிங்களா? 5/3ன்னு இந்த ரேஷியோ 3/5 மாறுதான். ஸோ அப்படி ஸோ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸுங்கிறது நம்ம மேற்கொண்டு ஆட் பண்ண போகிற வாட்டருடைய அளவு. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 40/24 + x = 3/5. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சரை கமெண்ட் பண்ணால் தான் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து என்னுடைய தூக்கத்தெல்லாம் மேக்ஸிமம் குறைச்சிக்கிட்டு தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நான் கமெண்ட் பண்ண சொல்லும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையானே எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த 5வது கொஷின் பாருங்கள். when 20% of a number is added to another number, the number increases by 50%. What is the respective ratio between the first and the second numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த 2 நம்பர் என்னன்னு கொடுக்கல. சரிங்களா? ஒரு நம்பர் கூட என்னன்னு கொடுக்கல, 2 நம்பருமே அன்னோன் நம்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலான்னா அந்த 2 நம்பரை ஏபின்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர்னு எடுத்துப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா when 20% of a number, இதில் ஒரு நம்பரோட 20% கொண்டு போய் நம்ம இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணோன்னா
அந்த இன்னொரு நம்பர் என்ன ஆகுதுன்னா 50% அதிகமாகுது. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் த செகண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் நம்பர்னு எடுத்துப்போம். ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர்னு எடுத்துப்போம், பிங்கிறத செகண்ட் நம்பர்னு எடுத்துப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் நம்பர் கூட இந்த ஃபஸ்ட் நம்பருடைய 20% ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? பி கூட நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட் நம்பரோட 20% ஆட் பண்ண போகிறோம். 20% ஆஃப் ஏ இதை பி கூட ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பிங்கிற நம்பர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதும். சரிங்களா? இந்த பிங்கிற நம்பரு 50% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? பி ப்ளஸ் 50% ஆஃப் பி. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ 20% ஆஃப் ஏனா 20/100 இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடலாம். ஸோ அடுத்து பி ப்ளஸ் 50/100 இன்ட்டு பி. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக 150 இன்ட்டு பின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒருவேளை நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த மாதிரி அந்த பேசிக் கான்செப்ட் தெரியாதவங்கள கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் பிரித்து எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதையும் கேன்சல் பண்ணலாம். இதையும் அடித்தோன்னா இங்கே 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ a/5 ப்ளஸ் b = இதையும் கேன்சல் பண்ணலாம். அதேமாதிரி இதையும் அடித்தோன்னா இங்கே 1ன்னு இருக்கும், இங்கே 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ b ப்ளஸ் b/2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் 5b இல்லை இதை கொண்டு போய்ட்டு இதை கொண்டு வந்துடலாமா? சரி பார்ப்போம். a ப்ளஸ் 5b/5 = 2b ப்ளஸ் b/2 அப்படின்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ a ப்ளஸ் 5b/5ங்கிறது ஒரு சைடும் 2b ப்ளஸ் b/2ங்கிறது ஒரு சைடும் இருக்குது. சரிங்களா? ஸோ a ப்ளஸ் 5b/5 இது ஒரு சைடு இருக்குது. இந்த பக்கம் 2b ப்ளஸ் b/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இது அப்படியே இருக்கட்டும். இந்த 2bயும் bயும் கூட்டினோன்னா 3bன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3b/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே வகுத்தலில் இருக்கிற 5 இந்த பக்கம் கொண்டு போனோன்னா பெருக்கல்ல வந்துடும். ஸோ அப்போ a ப்ளஸ் 5b = 3b/2 இன்ட்டு 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் 5b = 3×5 15. இப்போ 15b/2ன்னு எழுதலாம். இப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த 5b இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் மாறிடும். ஸோ அப்போது a மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 15b/2ங்கிறதுலேருந்து இந்த 5bயை நம்ம மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ அடுத்து பாருங்கள், 2×5 10. அப்போ 15b மைனஸ் 10bன்னு வரும், /2ன்னு வரும். ஸோ 15bயில் 10b போயிடுச்சுன்னா பாக்கி 5b/2ன்னு கிடைக்கும். அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா a = 5b/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த ஏபியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, அந்த ரெண்டு நம்பரோடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பியை இங்கே கொண்டு வந்துடுவோம். பி வந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தலில் மாறிடும். அப்போ a/b = 5/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா a/b = 5:2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக கூட சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்கு பதிலாக நாமளாக ரெண்டு நம்பரை இமேஜின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம இதை கூட்டாமல் இருந்தால் கூட இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். பட் ஓகே, ப்ரொசீஜர் இது தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த இந்த கொஷின் பாருங்கள். இன் ஏ கிளாஸ் the ratio of female students to male students is 16:9. What percentage of the class is female அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வகுப்பறை இருக்குது. அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா 16 பெண்கள் இருந்தால் 9 ஆண்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதாவது 16 மாணவிகள் இருந்தால் 9 மாணவர்கள் இருப்பாங்க.
இது ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பறையில் 16 பங்கு மாணவிகள் இருந்தால் 9 பங்கு வந்து மாணவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாணவிகளுடைய எண்ணிக்கையுடைய பர்சன்டேஜை கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, சிம்பிளான கொஷின் தான், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஒரு கிளாஸில் 16 பங்கு பெண்கள் இருந்தால் 9 பங்கு வந்து ஆண்கள் இருப்பாங்க. சரிங்களா? இதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, 16 பெண்கள் இருந்தால் 9 ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போது 16 பெண்களுக்கு 9 ஆண்கள் இருக்காங்க. அப்போ 32 பெண்கள், ஒருவேளை பெண்களுடைய எண்ணிக்கை 32ஆக மாறுனுச்சுன்னா ஆண்களுடைய எண்ணிக்கையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆண்களுடைய எண்ணிக்கை என்னாகும்? 18ஆக மாறும். ஏன்னா 16உடைய 2 மடங்கு 32. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9ஓட 2 மடங்கு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு வேளை இது வந்து 10 மடங்கு ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த 16ங்கிறது 10 மடங்காகி 160 ஆனிச்சுன்னு வச்சுங்களா. இந்த 9ம் 10 மடங்காகி 90 ஆகும். இதுதான் அவங்க கொஷினில் சொல்லியிருக்கிறது. சரிங்களா? இந்த ரேஷியோவுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கொஷினில் கொடுத்துருக்குற இதையே எடுத்துப்போம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 16:9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கிளாஸில் வந்து இப்போ 16 பெண்களும் 9 ஆண்களும் மட்டும்தான் இருக்காங்கன்னே வச்சுப்போம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 25ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ அந்த கிளாஸில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 25. சரிங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவிகளுடைய எண்ணிக்கையுடைய சதவீதத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 25ன்னு தெரியும். ஏன்னா மாணவிகள் 16, மாணவர்கள் 9, ரெண்டுத்தையும் சேர்த்தா 25. இந்த 25ல் மாணவிகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 16. இது வந்து எண்ணிக்கை அடிப்படையில். இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 பண்ணணுமா? ஸோ அப்போ 100 பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? இதால் இதை கேன்சல் பண்ணலாம். பண்ணோன்னா 4ன்னு வரும். ஸோ 16 நாள் எத்தனை வரும்? 32, 64 வருமா? ஸோ 64%. ஸோ அப்போ அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா 64% வந்து பெண்கள் இருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். A sum of rupees 427 is to be divided among A, B and C in such a way that 3 times A share, 4 times B share and 7 times C share are all equal. Find the share of each அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 427 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை ஏபிசின்னு 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்கன்னு நமக்கு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு ஏவுக்கு ஒரு 150 ரூபா, பிக்கு ஒரு 150 ரூபா, சிக்கு ஒரு 127 ரூபா கொடுத்துருக்கலாம். இல்லைனா ஏவுக்கு ஒரு 200 ரூபா, பிக்கு ஒரு 200 ரூபா, சிக்கு ஒரு 27 ரூபா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வகையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்ன நமக்கு சொல்லலை. ஆனால் அடுத்து என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஏபிசி 3 பேர்கிட்டையும் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஏ கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 3 மடங்கும், பி கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 4 மடங்கும், சி கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 7 மடங்கும் சமம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த 3ம் சமம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 427 தான் இந்த 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏபிசிங்கிற 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த அமௌண்ட்டை வந்து ஏபிசினே வச்சுப்போம். இப்போ ஏவுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை ஏ ருபீஸ்னு வச்சுப்போம். அதேமாதிரி பிக்கு கிடைச்ச அமௌண்ட்டை பி ருபீஸ்னே வச்சுப்போம். சிக்கு கிடைச்ச அமௌண்ட்டை சி ருபீஸ்னே வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3த்தையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு 427 கிடைக்குமா? ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 427 ரூபாயை தான் ஏபிசிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 பேர்கிட்ட இருக்க அந்த அமௌண்ட்டை நம்ம திரும்ப கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 427 கிடச்சிரும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்து அவங்க சொல்லியிருக்கிற இந்த கண்டிஷனை பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட்டோட 3 மடங்கும், பி கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட்டோட 4 மடங்கும், சி கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, இந்த அமௌண்ட்டோட 7 மடங்கும் சமம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த 3 அமௌண்ட்டுமே ஈக்குவல்.
ரைட்டா? ஆனால் அதுவும் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த அமௌண்ட்டை எக்ஸுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஏ கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 3 மடங்கு எக்ஸு, பி கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 4 மடங்கு எக்ஸு தான், சி கிட்ட இருக்கிற அமௌண்ட்டோட 7 மடங்கு எக்ஸு தான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கலாமா? இப்போ அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 3a = எக்ஸு, அதே மாதிரியே 4b = எக்ஸு, அதே மாதிரியே 7c = எக்ஸு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வச்சு ஏவை கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? a = x/3ன்னு கிடைக்கும். அதே மாதிரியே b = x/4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி c = x/7ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஏபிசியோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ இந்த ஏபிசியோட வேல்யூவை கொண்டு போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? அதாவது எக்ஸு கிடைக்கும். அந்த எக்ஸை வச்சு நம்ம ஏபிசியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? ஸோ 7வது கொஷினுக்கு ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதை கொண்டு போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் முக்கியமான விஷயம், அவங்க கேட்டிருக்கிறது ஷேர். ஓகேவா? இவங்க ஒவ்வொருத்தவங்களும் கிடைச்ச அமௌண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏபிசி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? அந்த எக்ஸை கொண்டு போயிட்டு இதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏபிசியை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து 8வது கொஷின். இஃப் a = b = 2:3, b = c = 2:4 and c = d = 2:5, then a = d is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு 4வதாக ஒரு விகிதத்துடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா a = b = c = d வேல்யூ கேட்பாங்க. அப்படி இல்லைனா a = b = c கேட்பாங்க. இல்லை a = c = d கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. a = d தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2 கேட்டாங்கன்னா அதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா? ஏன் பெருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக்கும்போது ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ அது சால்வ் பண்ணும்போது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், a = b இதோட வேல்யூ வந்து 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? a/b = 2/3 அப்படின்னு எழுதலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா b = c = 2:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? b/c = 2/4ன்னு எழுதலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா c = d = 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ c/d = 2/5 அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் பெருக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் பெருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எழுதிப்போம். a/b × b/c × c/d is equal to ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது பாருங்கள், 2/3 × 2/4 × 2/5. ரைட்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் தான் இருக்கும். அதாவது a/d தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் இந்த 2க்கும் நாம் அடிச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கும், கீழே வந்து 3 × 5ன்னு இருக்கும். ஸோ அப்போ 3×5 = 15. அப்போ நம்ம இப்போ இதை வந்து ரேஷியோவாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்? a/d is equal to 2:15 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுடைய ஃபைனல் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி 2-3 விகிதங்கள் கொடுத்துட்டு 2 வேல்யூவோட ரேஷியோ மட்டும் கேட்டால் இந்த மாதிரி நாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இதில் ஆன்சர் வரலனா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது அடுத்த கொஷினில் பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துடணும். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் வந்ததுன்னா விட்டுடலாம், இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த கொஷினில் பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள்.
if A is to B is equal to 7 is to 9 and B is to C is equal to 5 is to 4, then A is to B is to C என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு A is to B வந்து 7 is to 9ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே B is to C 5 is to 4ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது A is to B is to C. இப்போ நான் ஏற்கனவே போன கொஷினில் வந்து பார்த்தோம், அங்கே வந்து ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா பெருக்கணும், ஒவ்வொன்று கேன்சல் ஆகி ஃபைனலாக அந்த 2 வேல்யூ மட்டும் கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதை வந்து நம்ம போன கொஷின் மாதிரி சால்வ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B இன்ட்டு B/C அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா என்ன ஆகும்னா பியும் கேன்சல் ஆகி திரும்பவும் AC மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், பியோட வேல்யூ கிடைக்காது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே ஏதாவது 2 வேல்யூவோட ரேஷியோ கேட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து அந்த கொஷினை அந்த கொஷினில் பார்த்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வேல்யூஸோட ரேஷியோ கேட்டிருந்தால் அந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், A is to B இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 7 is to 9ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா B is to Cயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 is to 4. இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது A is to B is to Cயோட வேல்யூ. ரைட்டுங்களா? ஸோ இப்போது இங்கே ஏவோட வேல்யூ இருக்குது, இங்கே சியோட வேல்யூ இருக்குது. ஆனால் பிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது. இப்போ ஒரு வேளை பிக்கும் சிக்கும் 2 இடத்துலையும் ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் ஒரே வேல்யூவாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இந்த 2த்துக்கும் LCM எடுத்து அதுக்கப்புறம் காமனான இதை வச்சு பெருக்கி பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பரால் இந்த ரேஷியோவையும் இந்த நம்பரால் இந்த ரேஷியோவையும் பெருக்கி பண்ணலாம். சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா இந்த பெருக்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிப்போம். LCM மெத்தட் தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒருவேளை புதுசாக படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு LCM மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த மெத்தடை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 5ன்னு இருக்குது. சரிங்களா? இந்த 5 கொண்டு போயிட்டு இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். ஸோ 5ஆல் 7 பெருக்கணுன்னா 35ன்னு வந்துடும், 9 பெருக்கணுன்னா 45ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே 9 இருக்கு இல்லையா, இந்த இதில் பியோட வேல்யூ வந்து 9. 9ஆல் கீழே இருக்கிற இந்த ரேஷியோவில் இருக்கிற இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். ஸோ 9ஆல் 5 பெருக்கணுன்னா 45, 9ஆல் 4 பெருக்கணுன்னா 36. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கு 2 இடத்துலையும் ஒரே வேல்யூ வந்துடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை என்ன எப்படி எழுதலாம், 35 ஈஸ்ட்டு 45 ஈஸ்ட்டு 36 அப்படின்னு எழுதலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர். ஸோ சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சில கொஷினில் வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த கொஷினில் வந்து இதுக்கு மேலே நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 35:45:36. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், 10th கொஷின். ஃபைண்ட் த 4th ப்ரொபோஷ்னல் டு 4,9,12 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டைப் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப கேட்குறது கிடையாது, ரொம்ப ரேர் தான். பட் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இந்த டைம் கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த வார்த்தையை பாருங்கள், ப்ரொபோஷ்னல்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொபோஷன்னா என்ன அர்த்தம், விகித சமம்னு அர்த்தம். விகித சமம்னா என்ன, 2 விகிதங்களை கம்பேர் பண்ணுறது, A/B, C/D. ஸோ இந்த மாதிரி 2 விகிதங்களை கம்பேர் பண்ணுறது தான் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன், இதை செகண்ட் ப்ரொபோஷன்னு சொல்லுவோம், இதை வந்து தேர்ட் ப்ரொபோஷன்னு சொல்லுவோம், இதை வந்து 4th ப்ரொபோஷன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்டு ப்ரொபோஷன் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற 4ங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொபோஷன், அடுத்து இந்த 9ங்கிறது செகண்ட் ப்ரொபோஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12ங்கிறது தேர்டு ப்ரொபோஷன். இப்போ நாம் என்ன பண்ணோன்னா இந்த 4th ப்ரொபோஷன் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது D தான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன், இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொபோஷனில் இருந்ததுன்னா இதையும் நாம் என்ன பண்ணலான்னா
4/9 இஸ் ஈக்குவல் டு 12/d அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல்ல பண்ணுங்கள். ஓகேவா? குறுக்கு பெருக்கல்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ டியோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் வீடியோஸ் போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து ஒரு சில கொஷினுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்களாம் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.